கேள்வி 1. துல்ஹஜ் மாதத்தில் ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு பெருநாள் தொழுகை ஈத் தொழுகை அவசியமா? துல்ஹஜ் மாதம் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் ஹாஜிகளுக்கு ஹஜ் செய்பவர்களுக்கு பெருநாள் தொழுகை அவசியமில்லை, கடமை இல்லை என்பதே மார்க்க அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாகும். இதற்கான முக்கிய காரணங்கள் இதோ. 1. அவர்கள் முசாஃபிர், பிரயாணிகள். ஹஜ் செய்ய சென்றிருப்பவர்கள் அனைவரும் தங்களின் ஊரை விட்டு பயணம் மேற்கொண்ட பிரயாணிகள் ஆவர். மார்க்க சட்டப்படி பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு பெருநாள் தொழுகை கடமையாகாது. 2. அன்றைய தினத்தின் முக்கிய ஹஜ் கடமைகள். துல்ஹஜ் 10ஆம் நாள் ஹஜ் பெருநாள் அன்று ஹாஜிகள் மினாவில் தங்கி ஜம்ரத்துல் அஹ்பாவிற்கு பெரிய ஷைத்தான், கல் எறிவது, தலைமுடியை களைவது, ஹல்க் அல்லது தக்சீர், குர்பானி கொடுப்பது மற்றும் மக்கா சென்று தவாஃபுல் இஃபாலா செய்வது போன்ற மிக முக்கியமான ஹஜ் கிரியைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பார்கள். 3. நபி வழி சுன்னத் ஆதாரம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் தங்களின் விடைபெறும் ஹஜ்ஜின் போது துல்ஹஜ் 10ஆம் நாள் மினாவில் இருந்தார்கள். அப்போது அவர்கள் பெருநாள் தொழுகையை தொழவில்லை. தசரால்ஸ் கூட்டாக பெருநாள் தொழுகை நடத்த கட்டளையிடவும் இல்லை. ஹாஜிகள் தங்களின் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதே அன்றைய தினத்தின் முக்கிய வழிபாடாகும். குறிப்பு: ஹஜ்ஜில் இருக்கும் ஹாஜிகள் பெருநாள் தொழுகைக்கு பதிலாக அன்றைய தினத்தின் கடமைகளை செய்து கொண்டே லப்பைக்க, தல்ஃபியா சொல்வதையும் தக்பீர் முழங்குவதையும் அதிகப்படுத்த வேண்டும். எனவே ஹஜ் செய்பவர்கள் பெருநாள் தொழுகை தொழ தேவையில்லை. ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் தங்களின் ஊர்களில் இருக்கும் மற்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் பெருநாள் தொழுகை மிக முக்கிய சுன்னத் அல்லது கடமையாகும். கேள்வி 2. ஹஜ்ஜுக்கு செல்லாமல் தங்களுடைய சொந்த நாட்டிலும் வீடுகளிலும் இருப்பவர்கள் இந்த பெருநாள் தொழுகையை தொழுவது சுன்னத், நபி வழி என்று சொல்கிறார்களே, அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களுடைய கேள்வி மிகவும் நியாயமானது. பலருக்கும் இந்த சந்தேகம் வருவது இயற்கைதான். ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு பெருநாள் தொழுகை சுன்னத் என்று சொல்லும்போது அது ஏதோ ஒரு சாதாரண முக்கியமில்லாத விஷயம் போல தோன்றலாம். ஆனால் மார்க்க சட்டத்தில் சுன்னத்தே முஅக்கதா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் விதம் வேறு, நாம் அன்றாட வழக்கில் அதை பார்க்கும் விதம் வேறு. விளக்கமாக பார்த்தால் உங்களால் இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். 1. சுன்னத் என்றால் முக்கியத்துவம் இல்லாதது என்று அர்த்தமல்ல. இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள், ஃபுகஹாக்கள் கடமைகளை வகைப்படுத்தும் போது ஐங்கால தொழுகை மற்றும் ஜுமா தொழுகை போல ஃபர்லு, கட்டாய கடமை என்ற தகுதியில் பெருநாள் தொழுகையை வைக்கவில்லை. அதற்கு பதிலாக இதை சுன்னத்தே முஅக்கதா, நபியவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்கிறார்கள். இதன் அர்த்தம் நபிகள் நாயகம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறை கூட இந்த தொழுகையை விட்டதே இல்லை. ஊரில் இருக்கும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் தொழுகை திடலுக்கு ஈத்கா புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று நபியவர்கள் மிக கடுமையாக வலியுறுத்தியுள்ளார்கள். எனவே இது சாதாரண சுன்னத் அல்ல, மிகவும் வலியுறுத்தப்பட்ட சமுதாயமே ஒன்று திரண்டு செய்ய வேண்டிய ஒரு சுன்னத்தாகும். 2. மற்ற மதுஹபுகளில் இதன் சட்டம் என்ன? அனைத்து அறிஞர்களுமே இதை வெறும் சுன்னத் என்று மட்டும் சொல்லவில்லை. மதுஹபுகளை பொறுத்து இதன் முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக கருதப்படுகிறது. ஹனஃபி மதுஹப், இவர்களின் சட்டப்படி பெருநாள் தொழுகை வாஜிப், கட்டாயம் ஆகும். காரணமில்லாமல் இதை விடுவது குற்றமாகும். ஹன்பலி மதுஹப், இவர்களின் சட்டப்படி இது ஃபர்லு கிஃபாயா, ஊரில் ஒரு பகுதியினர் தொழுதுவிட்டால் மற்றவர்கள் மீதான கடமை நீங்கிவிடும். ஆனால் ஒட்டுமொத்த ஊரும் விட்டால் அனைவரும் குற்றவாளிகளாவர். ஷாஃபி மற்றும் மாலிகி மதுஹப், இவர்கள்தான் இதை வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தே முஅக்கதா என்கிறார்கள். 3. ஏன் ஹஜ் செய்பவர்களுக்கும் நமக்கும் இந்த வேறுபாடு? ஹஜ்ஜில் இருப்பவர்கள் அவர்கள் ஏற்கனவே இஹ்ராம் அணிந்து அல்லாஹ்வின் மாபெரும் வழிபாடான ஹஜ்ஜுடைய கிரியைகளில் மினாவில் தங்குவது, கல் எறிவது போன்ற ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவே அவர்களுக்கான அன்றைய முக்கிய கடமை. ஊரில் இருப்பவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாத நமக்கு அன்றைய தினம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நாளாகும். அந்த நன்றியை வெளிப்படுத்தவே நாம் காலையில் குளித்து புத்தாடை அணிந்து தக்பீர் முழங்கி திடலுக்கு சென்று இந்த பெருநாள் தொழுகையை தொழுகிறோம். சுருக்கமாகச் சொன்னால் சுன்னத் என்ற வார்த்தையை கேட்டு இதை நாம் அலட்சியப்படுத்த முடியாது. ஊரில் இருக்கும் தகுதியுள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய நபியவர்களால் அதிகம் வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான வழிபாடுதான் இந்த ஹஜ் பெருநாள் தொழுகை. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது தெளிவுகள் தேவையா? கேள்வி 3. நபி அவர்கள் இதை எப்படி வலியுறுத்தி இருக்க முடியும்? ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களின் தலைமையில் ஹஜ் நடந்தபோது மதீனாவில் இருந்த நபி அவர்கள் பெருநாள் தொழுகை நடத்தினார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அடுத்த ஆண்டு நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற போதும் அங்கே பெருநாள் தொழுகை தொழவில்லை.
அப்படி இருக்கும்போது இதை நாம் எப்படி நபி வழி தொழுகை என்று சொல்ல முடியும்? கேள்வி நீங்கள் எழுப்பியுள்ள கேள்வி வரலாற்று ரீதியாகவும் மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையிலும் மிக மிக ஆழமான சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்கள் குறிப்பிட்ட 2 வரலாற்று நிகழ்வுகளுமே முற்றிலும் உண்மையானவை. ஒன்று, ஹிஜ்ரி 9 இல் நபியவர்களின் தலைமையில் அல்லாமல் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களின் தலைமையில்தான் ஹஜ் நடந்தது. அப்போது நபியவர்கள் மதீனாவில் இருந்தார்கள். 2, ஹிஜ்ரி 10 இல் நபியவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள், விடைபெறும் ஹஜ். அப்போது அவர்கள் பெருநாள் தொழுகை தொழவில்லை. இதை நாம் முந்தைய பதிலிலேயே பார்த்தோம். இந்த 2 வரலாற்று உண்மைகளையும் வைத்துக்கொண்டு அப்படியானால் இதை எப்படி நபி வழி சுன்னத் என்று சொல்ல முடியும் என்ற உங்கள் நியாயமான கேள்விக்கு இஸ்லாமிய வரலாறும் ஹதீஸ்களும் தரும் தெளிவான விளக்கங்களை வரிசையாக பார்ப்போம். 1. ஹிஜ்ரி 9 மதீனாவில் பெருநாள் தொழுகை நடந்ததா? அபூபக்கர் அலி தலைமையில் ஹஜ் நடந்தபோது மதீனாவில் இருந்த நபியவர்கள் பெருநாள் தொழுகை நடத்தினார்கள் என்று ஆதாரம் இல்லை என்ற சந்தேகம் எழுகிறது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் பெருநாள் தொழுகை என்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலேயே கடமையாக்கப்பட்டு விட்டது. ஹிஜ்ரி 2 முதல் நபியவர்கள் மரணிக்கும் வரை, ஹிஜ்ரி 11 வரை ஒவ்வொரு ஆண்டும் மதீனாவில் பெருநாள் தொழுகையை தவறாமல் நடத்தினார்கள். ஹிஜ்ரி 9 பெரும்பாலான தோழர்கள் மதீனாவில்தான் இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மட்டுமே அபூபக்கர் ரலி அவர்களுடன் ஹஜ்ஜுக்கு சென்றனர். எனவே மதீனாவில் இருந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நபியவர்கள் வழக்கம்போல பெருநாள் தொழுகையை நடத்தினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. நபியவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு ஒரு பெருநாள் தொழுகையை தொழாமல் விட்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு வரலாறும் இல்லை. 2. நபியவர்கள் எப்படி வலியுறுத்தினார்கள்? ஆதாரங்கள். நபியவர்கள் பெருநாள் தொழுகையை வார்த்தையாலும் செயலாலும் எப்படி வலியுறுத்தினார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. பெண்களையும் வரவழைத்தார்கள். உம்மு அதியா ரலி அறிவிக்கிறார்கள், நாங்கள் பெருநாள் தொழுகை திடலுக்கு புறப்பட வேண்டும் என்றும் திரைக்குள் இருக்கும் கன்னிப் பெண்களையும் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்களையும் கூட திடலுக்கு அழைத்து வர வேண்டும் என்றும் நபியவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். நூல் புகாரி 324. மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் தொழாவிட்டாலும் முஸ்லிம்களின் துஆவிலும் அந்த நன்மையிலும் பங்கெடுக்க வேண்டும் என்று நபியவர்கள் வலியுறுத்தினார்கள் என்றால் அதன் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நோன்பு பெருநாள் டோக்கன் ஈதுல் ஃபித்ர் மற்றும் ஹஜ் பெருநாள் ஈதுல் அல்ஹா. நபியவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அங்கிருந்த மக்கள் வருடத்தில் 2 நாட்களை விளையாட்டுகளுக்காக கொண்டாடி கொண்டிருந்தனர். அப்போது நபியவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அவற்றை விடச் சிறந்த 2 நாட்களை நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் மாற்றாக தந்துள்ளான் என்று கூறி அந்த 2 நாட்களையும் தொழுகை மற்றும் இறை வழிபாடு மூலம் துவங்கச் செய்தார்கள். நூல் அபூதாவூத். 3. அப்படியானால் ஹஜ் செய்தபோது ஏன் தொழவில்லை? ஹிஜ்ரி 10 இல் நபியவர்கள் ஹஜ் செய்தபோது பெருநாள் தொழுகை தொழாததற்கு காரணம், ஹஜ் செய்பவர்களுக்கு பெருநாள் தொழுகை கிடையாது என்ற புதிய சட்டத்தை அங்கே அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதாவது, ஊரில் இருக்கும் மக்களுக்கு பெருநாள் தொழுகை உண்டு, ஹஜ்ஜில் இருக்கும் மக்களுக்கு பெருநாள் தொழுகை இல்லை. அதற்கு பதிலாக ஜம்ராவில் கல் எறிவது, குர்பானி கொடுப்பது போன்ற ஹஜ் கடமைகள் உண்டு. நபியவர்கள் செய்து காட்டிய இந்த வேறுபாடுதான் இன்று வரை மார்க்க சட்டமாக பின்பற்றப்படுகிறது. முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால் நபியவர்கள் ஹஜ்ஜில் இருந்தபோது தொழவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அது ஹஜ் செய்பவர்களுக்கான சட்டம். அவர்கள் மதீனாவில் ஊரில் இருந்த மற்ற 9 ஆண்டுகளும் பெருநாள் தொழுகையை மிக முக்கியத்துவத்துடன் நடத்தினார்கள், மக்களையும் ஏவினார்கள். அதனால்தான் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் ஊரில் இருக்கும் நமக்கு இது நபியவர்களால் காட்டித்தரப்பட்ட வலியுறுத்தப்பட்ட சுன்னத், நபி வழி ஆகிறது. இதில் உங்களுக்கு இன்னும் ஏதேனும் முரண்பாடாக தோன்றுகிறதா? கேள்வி 4. இது தொடர்பாக பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, ஹாஜிகள் அனைவரும் அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடும் நாளில் நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்றும் மறுநாள் பெருநாள் தொழ வேண்டும் என்றும் சிறுவயது முதலே ஒரு செய்தியை கேட்டு வருகிறோம். நபி ஸல் அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டே நோன்பையும் பெருநாள் தொழுகையையும் முறைப்படுத்திய போது அங்கே மக்காவில் ஹாஜிகள் ஒன்று கூடினார்களா? அப்போது மக்கா முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் இல்லையே? கேள்வி 5. உங்கள் மனதில் இருக்கும் இந்த நியாயமான மற்றும் மிக ஆழமான கேள்விகளை நான் மனதார பாராட்டுகிறேன். சிறு வயது முதல் நாம் கேட்டு வரும் பல விஷயங்களை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் சிந்தித்து கேள்வி எழுப்புவது மிகவும் அவசியமான ஒன்று. நீங்கள் கேட்டிருக்கும் இந்த சந்தேகத்தில் 2 மிக முக்கியமான வரலாற்று உண்மைகளும் ஒரு சிறிய புரிதல் பிழையும் கலந்திருக்கின்றன. அவற்றை நாம் தனித்தனியாக பிரித்து பார்த்தால் உங்களுக்கான தெளிவு மிக எளிதாக கிடைத்துவிடும். 1. நீங்கள் கேட்ட கேள்வி, ஹிஜ்ரி 2 ஃபில் ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடினார்களா? இல்லை, கூடவில்லை. இதுதான் வரலாற்று உண்மை. இஸ்லாத்தில் நோன்பு பெருநாடும்
ஹஜ் பெருநாடும் பெருநாள் தொழுகைகளும் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஆகும். ஆனால் முஸ்லிம்கள் மக்காவை வெற்றி கொண்டு முறையாக ஹஜ் செய்ய துவங்கியது ஹிஜ்ரி 9 மற்றும் 10ஆம் ஆண்டுகளில்தான். எனவே ஹிஜ்ரி 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆகிய ஆண்டுகளில் மதீனாவில் இருந்த நபியவர்களும் தோழர்களும் ஹஜ் பெருநாள் தொழுகையை தொழுதார்கள், குர்பானியும் கொடுத்தார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் மக்காவில் ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடவே இல்லை. ஏனெனில் மக்கா அப்போது மாற்று மதத்தவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஹஜ் பெருநாள் தொழுகைக்கும் அங்கே மக்கள் ஹஜ் செய்வதற்கும் நேரடி தொடர்பு இல்லை. ஹஜ் கடமை வருவதற்கு முன்பே ஊரில் இருப்பவர்களுக்கான பெருநாள் தொழுகை சட்டம் மார்க்கத்தில் வந்துவிட்டது. 2. அரஃபா நோன்பு பற்றிய தெளிவு. சிறு வயது முதல் நாம் கேட்ட விஷயம். ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடும் நேரத்தில் நாம் இங்கே நோன்பு வைக்க வேண்டும் என்று பரவலாக சொல்லப்படுவதில் ஒரு சிறிய வரலாற்று முரண்பாடு உள்ளது. நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். அரஃபா நாளின் நோன்பை பற்றி அல்லாஹுவின் தூதர் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அது கடந்த ஆண்டின் பாவங்களையும் வரவிருக்கும் ஆண்டின் பாவங்களையும் அழித்துவிடும் என்று கூறினார்கள். நட்சத்திரக்குறி நூல் முஸ்லிம் 2162. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், நபியவர்கள் அரஃபா நாள் துல்ஹஜ் 9ஆம் நாள் என்றுதான் குறிப்பிட்டார்கள். ஹாஜிகள் மைதானத்தில் நிற்கும் நாள் என்று குறிப்பிடவில்லை. ஏனெனில் நாம் மேலே பார்த்தது போல ஹாஜிகள் அரஃபாவில் கூடாத அந்த ஆரம்ப வருடங்களிலேயே ஹிஜ்ரி 2 முதலே துல்ஹஜ் 9ஆம் நாள் என்பது அரஃபா நாள் என்ற பெயரில்தான் அரபு மக்களால் அறியப்பட்டது. அந்த நாளில் நோன்பு நோற்பதை நபியவர்கள் நமக்கு சுன்னத்தாக காட்டினார்களே தவிர அது ஹாஜிகளின் கூட்டத்தை பொறுத்து அமைந்தது அல்ல. நாட்காட்டியின் கேலண்டர் படி துல்ஹஜ் 9 எப்போதோ அப்பொழுது நாம் நோன்பு வைக்கிறோம். 3. அப்படியானால் நாம் ஏன் இதை ஹஜ் பெருநாள் என்கிறோம்? இது மக்களின் வழக்கில் வந்த பெயரே தவிர மார்க்க ரீதியாக இதன் பெயர் ஈதுல் அல்ஹா உல்ஹியா மைன்ஸ் குர்பானி கொடுக்கும் பெருநாள் என்பதாகும். நோன்பு பெருநாள் ஈதுல் ஃபித்ர் ஒரு மாத காலம் நோன்பு நோற்றதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நாள். குர்பானி பெருநாள் ஈதுல் அல்ஹா இப்ராஹிம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து இறைவனுக்காக குர்பானி கொடுத்து அவனது பெருமையை போற்றி தொழும் நாள். மார்க்க சட்டப்படி மக்காவில் ஹஜ் கிரியைகள் நடப்பதற்கும் நாம் உலகெங்கிலும் பெருநாள் தொழுவதற்கும் ஒரே ஒரு ஒற்றுமைதான் உள்ளது. அவர்கள் அங்கே துல்ஹஜ் 10 குர்பானி கொடுத்து தங்கள் கடமைகளை செய்கிறார்கள். நாம் நம் ஊர்களில் துல்ஹஜ் 10 பெருநாள் தொழுதுவிட்டு குர்பானி கொடுக்கிறோம். சுருக்கமாக, ஹிஜ்ரி 2 அரஃபாவில் ஹாஜிகள் கூடவே இல்லை என்ற உங்கள் வரலாற்று தகவல் 100 விழுக்காடு சரியானது. இதிலிருந்தே பெருநாள் தொழுகை என்பது ஹாஜிகள் ஹஜ் செய்வதை சார்ந்து ஏற்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. அது ஊரில் இருக்கும் முஸ்லிம்கள் இறைவனை துதிப்பதற்காக தனியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிபாடாகும் என்பது மிக தெளிவாக புரிகிறது அல்லவா?